ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ரம்லான் நல்லபடியாக போயிட்டுருக்கா? எனக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ரம்லான் டே பிறை 13 ஆயிடுச்சு. கடகடன்னு போயிட்டுருக்கு ரம்லான். இன்றைக்கி நைட்டு 14 பிறை நோன்பு நம்ம எல்லோரும் வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 13 டேலையுமே நம்ம எவ்வளோ அமல்கள் செய்திருக்கோம் அப்படின்ட்டு அவங்கவுங்களே நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துக்குவோம். எல்லா இடத்துல எவ்வளோ நம்ம கூலியை வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. வருஷம் ரம்லான் வருது. எல்லா ரம்லான்லேயும் நம்ம டயத்தை நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். நான் நினச்சிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ரம்லானில் நம்ம ஒவ்வொரு நொடியையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரம்லானில் இஃப்தார் சஹருக்கு நம்ம சமையல் பண்ணி தான் ஆகணும். அதே நம்ம எவ்வளோ சிம்பிளாக சுருக்கி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்து முடிச்சுட்டு குயிக்காக நம்ம குர்ஆன் ஓதலாம் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. அதே சமயம் நம்ம சேனல் வச்சுருக்கிறதுனால நம்ம அதில் ஏதாவது அப்டேட் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் லாங் வீடியோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னால் டைமும் இல்லை போடுறதுக்கு. ஷார்ட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். சேனலில் நம்ம டெய்லி உழைச்சாதான் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே சமயம் நம்ம நன்மைகளையும் சேகரிச்சுக்கணும் இல்லைங்களா? ரமலானில் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மறுமைக்காக நம்மளுக்கு என்னென்ன தயார்படுத்திக்கணுமோ அவ்வளோ நம்ம தயார்படுத்திக்கணும். நம்மளை நன்மைகளை கொள்ளடிக்கிற மாதம் இது. எவ்வளோ நம்ம கொள்ளடிச்சுக்கிறோமோ அவ்வளோ நன்மைகளை நம்ம கொள்ளடிச்சுக்குப்போம் இன்ஷா அல்லாஹ். நோன்புக்கு தேவைப்படுற மளிகை பொருட்கள் கொஞ்சம் விட்டு போச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பி போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் தேவைப்படணும். மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு. வாப்பா இருந்தாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியல. அவங்க வயசானாலும் அவங்க வெளியில் போய் தான் வாங்கிட்டு கொடுப்பாங்க. சில டைம் வாப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு கால் பண்ணி வாங்கிக்கிறது. இப்போது நான் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கி இஃப்தாருக்கு வீட்டில் எதுவும் நான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணல. நம்ம இஃப்தாருக்கு செய்யணுன்னா டிலே ஆகிடும். ஸோ நான் வரக்குள்ளே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஸ்நாக்ஸு அப்படின்ட்டு அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரைடே அம்மா நோன்பு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. கொஞ்சம் காஃபி போட்டுட்டு அம்மாவுக்கு ரோஸ் மில்க்கு, எனக்கு பால் சர்பத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கஞ்சி வச்சு நோன்பு திறந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இஃப்தார் முடிச்சுட்டு மகரிபு தொழுதுட்டு இன்றைக்கி நைட்டு சஹருக்கு ஒரு நபருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு அண்டு தால்ச்சா கீ ரைஸ் செய்ய போகிறேன். போன வருஷம் ரம்லானுக்கு நான் சவுதியில் இருந்ததுனால அங்கே சகர் சாப்பாடு யாருக்கும் செய்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்பவே நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அங்கே சமைக்கிற வேலை எனக்கு அதிகம் கிடையாது. ரமலானில் நிறைய நான் அமல்கள் செய்தேன். அந்த ஒரு பாக்கியம் எனக்கு அல்லாஹ் தஆலா அங்கே சவுதியில் எனக்கு கொடுத்தான் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அல்லாஹ் நினச்சி நான் நன்றி செலுத்திகிட்ருக்கேன். இந்த தடவை நம்மளால் முடிஞ்ச அளவு சகர் சாப்பாடு செய்து கொடுக்கலாம் இஃப்தாருக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நான் செய்து கொடுத்துட்ருக்கேன். அதிகமாக நான் வெளியில் சமைச்சு கொடுக்குறதா நான் ரொம்ப விரும்புவேன். அதுவும் ரம்லான் மாதத்தில் நம்ம என்ன செயல் செய்கிறோம், நல்லது செஞ்சு எப்படி நம்ம நன்மைகளை அடைஞ்சு கொள்ளணுன்னு அந்த மோட்டிவேஷனில் தான் நான் திங்க் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நம்மளுடைய கணவர் நம்மளுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. வீட்டை ரெண்ட் பண்ணுற செல்ஃப் யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த பணத்தில் நம்ம எவ்வளோ தான தர்மங்கள் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு தான் மறுமைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பர்சனலாக நிறைய
திங்ஸ் வந்து செலவு பண்ணுவோம், பணம் செலவு பண்ணிப்போம் திங்ஸ் வாங்குறதுக்காக. அதில் வந்து நம்ம வந்து வீண் விரயம் அதுலேயும் செய்யக்கூடாது. இப்போ ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், அதில் வீண் விரயம் செய்யாமல் அதில் மிச்சம் பண்ணி நம்ம இது மாதிரி தர்மங்களை செய்து மறுமைக்காக நம்ம நன்மைகளை சேகரிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறதுண்டு. நம்ம அனைவரையும் எல்லா விஷயங்களையுமே நல்ல விஷயங்களை நிறைய செய்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியணும். ஆமீன். இந்த ரமலானில் பெண்கள், குறிப்பாக பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து கிச்சன்லேயே இல்லாமல் குர்ஆன் ஓதுறதுக்கும் நிறைய அமல் செய்கிறதுக்கும் டைம் எடுத்துக்கங்க. நம்மளுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பெண்கள் வந்து அதிக தான தர்மங்கள் செய்யுங்க, நரகத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கன்னு. இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச சிறு தர்மங்களை செய்து நரகத்தை விட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன். நோன்பு திறக்கும்போது பிஃபோராக நம்மளுடைய வேலைகளை முடிச்சுட்டு எல்லாருமே வந்து நிறைய துவா செய்யுங்க. உங்களுடைய பிரார்த்தனையில் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.